ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு என்ன ஸ்டோரின்னு பாப்போமா? ஒரு பெரிய நகரத்தில் உயரமான கட்டிடங்களும் பரபரப்பான சாலைகளும் இருந்தாலும் அதன் நடுவே பச்சை பூங்கா ஒன்று இருந்தது. அந்த பூங்காவிற்கு ஒவ்வொரு மாலையும் ஒரு சிறிய பெண் வருவாள். அவள்தான் நம் மாயா. மாயாவிற்கு இசை என்றால் மிகவும் பிடிக்கும். அவள் எப்பொழுதும் அவளின் சிறிய வயலினை எடுத்துச் சென்று பூங்காவில் இருக்கும் பெரிய மரத்தடியில் கீழ் அமர்ந்து இசைப்பாள். ஒரு நாள் மாயா தனது வயலினை வாசிக்க தொடங்கினாள். அப்பொழுது புதர்களுக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. மாயா வாசிப்பதை நிறுத்திவிட்டு அந்த புதரை பார்த்தாள். அப்பொழுது அங்கிருந்து வெளியே வந்தது ஒரு குட்டி மான். அது பயப்படாமல் மாயாவின் அருகே வந்து அமர்ந்தது. அதை பார்த்த மாயா மகிழ்ச்சியுடன் வாசித்தாள். அடுத்த நாள் மாயா மீண்டும் பூங்காவிற்கு வந்து வாசிக்க தொடங்கினாள். அப்பொழுது இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக மான்குட்டியுடன் பறவைகளும் அணில்களும் வந்து இசையை கேட்க அமர்ந்தது. அதை காண பூங்காவே மாயாவின் இசையை கேட்க வந்தது போல இருந்தது. அந்த நாள் இசை முடிந்த பிறகு மான்குட்டி மெதுவாக முன்னால் நடக்க ஆரம்பித்தது. சில அடிகள் வைத்த பிறகு மாயாவையும் பின்தொடர சொல்வது போல திரும்பி பார்த்து கொண்டே நடந்தது. ஆர்வத்துடன் மாயாவும் பின்தொடர்ந்தாள். அந்த பூங்காவில் அமைதியான பாதைகளை கடந்து இதுவரை மாயா பார்த்திடாத ஓரிடத்தை அடைந்தாள். அது ஒரு அழகான சிறிய குளம். அந்த இடம் மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் இருந்தது. அந்த குளத்தருகே மாயா மீண்டும் அமர்ந்து இசைக்க தொடங்கினாள். அப்பொழுது முன் போலவே முயல்கள் புல்வெளிகளில் அமர்ந்தன. குளத்தில் இருந்த வாத்துக்கள் கூட குளத்தருகே வந்தது. இந்த காட்சியை காண ஏதோ இசை கச்சேரி போல இருந்தது. அந்த நேரத்தில் மரங்களுக்கு பின்னால் இருந்து ஒரு பெரிய மான் வந்தது. அந்த மான் தான் நம் குட்டியின் அம்மா மான். இருவரும் இசையை கேட்டுவிட்டு சென்று விட்டனர். அடுத்த நாளிலிருந்து அந்த குட்டி மானும் தாய்மானும் வரவில்லை. ஆனால் மற்ற விலங்குகள் அனைத்தும் இசையை கேட்க வந்தது. மாயா புரிந்து கொண்டால் இசை மனிதர்களையும் இயற்கையையும் இணைக்கும் பாலம் என்று. அடுத்த கதையில் சந்திப்போம்.